சிறகடிக்க ஆசை எபிசோடு இன்னைக்கு நைட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாமா? சுருதி மீனா கிட்ட மனோஜுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகி கண்ணு தெரியாது போகும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப வேற அழுகுறான், கஷ்டப்படுறான். ரோகிணி வேற தன்னோட கண்ணையே கொடுக்குறேன்னு சொல்கிறான். எவ்வளோ லவ் வச்சிருக்கிறா தெரியுமா அப்படின்னு உடனே மீனா சொல்கிறான். ஆமாங்க, ஆனால் அந்த மாதிரி கண்ணெல்லாம் போகாது. டாக்டர் இப்போ தானே ஸ்கேன் பண்ணியிருக்கிறாங்க, சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இப்போ எல்லாம் நிறைய பேர் டொனேட் பண்ணுறாங்க, கண்ணை கூட மாற்றிக்கலாங்க, கவலையே படாதீங்கன்னு சொல்லிடுவா மீனா. ரோஹிணி சொல்கிறான், இருந்தாலும் தான் கண்ணையே கொடுக்குறேன்னு ரோஹிணி சொல்கிறான்னா எவ்வளோ லவ் வச்சிருக்கிறா. இப்படி தாங்க எல்லாருமே இருக்கணும். முத்து வந்துடுறான். மீனா மீனா அப்பா வேற ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாருமா, சரி அவர் அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வா, வேற பேச்சு கொடு, சரி நம்ம இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ரவி, மீனா, சுருதி, முத்து, அண்ணாமலை, விஜயா எல்லாமே மனோஜை பார்க்க உள்ளே போகிறாங்க. அப்போ மனோஜ், யார் வந்திருக்கீங்க, யார் வந்திருக்கீங்க, யாருன்னு சொல்லுங்க, எனக்கு வேற கண்ணு தெரியாதுங்க, கண்ணு தெரியாதனால என்னை எதா பண்ணிடாதீங்க அப்படின்னு அழுகிறான். ரோஹிணி பார்த்துட்டு, ஏங்க நான் தாங்க வந்திருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அப்படியெல்லாம் விடமாட்டேன், என்னோட கண்ணையே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு உடனே மனோஜ் சொல்லுவான். உன்னோட கண்ணெல்லாம் கொடுக்க வேண்டாம், அப்புறம் உன்னோட கண்ணை கெடுத்துட்டீன்னா நான் எப்படி உன்னை பார்ப்பேன், ஏன்னா நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படின்னு உடனே முத்து சொல்கிறான். டேய் அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுடா, வேறு கண்ணை கொடுத்து கூட பார்த்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ தாண்டா ஸ்கேன் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்குள்ளே ஏன்டா இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற, கண்ணாடி உன் கண்ணில் ஏறி இருக்குது, அதை எடுத்தங்காட்டி வலிக்குது, அவ்வளோதான், கண்ணெல்லாம் போகலை சரியா அப்படின்னு உடனே மனோஜ் சொல்கிறான். ஐயையோ, எங்கள் அம்மா என்னை கண்ணே கண்ணேன்னு கூப்பிடுமே, ஆனால் இப்போ கண்ணு தெரிய மாட்டேங்குது, வாழ்க்கை ஃபுல்லாக நான் கண் இல்லாமல் தான் இருக்கணுமா அப்படின்னு புலம்புன்னு புலம்புறான். சுருதி இருந்துக்கிட்டு, டாக்டர் உங்களை பேனிக் ஆக வேண்டாங்கன்னு சொன்னார்ல, அது மட்டும் இல்லாமல் இத்தனை பேர் சேர்ந்து அவனை டார்ச்சர் பண்ணாதீங்க, அவன் நல்லா ஆயிடுவான் சரியா அப்படின்னு விஜயாட்ட சொன்ன உடனே, சரி சரி வாங்க நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு போகும்போது டாக்டர் உள்ளே வருவார். எதுக்கு இத்தனை பேர் நிற்கிறீங்க, நான் தான் சொன்னேன்ல அவருக்கு ஒன்றும் ஆகலை, ஸ்கேன் வரட்டும் நான் சொல்கிறேன் சரியா அப்படின்னு உடனே எல்லோரும் வெளியில் போயிடுவாங்க. மீனா முத்துக்கிட்ட, ஏங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க, போய் சாமி கும்பிட்டு வந்துடலாமா, பக்கத்தில் தான் விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, சரி முத்து வா போகலாம் அப்படின்ட்டு போவான். அப்போது அங்கே போலீஸும் அந்த கான்ஸ்டபிள் அடிபட்டார் இல்லையா, இவன் கள்ள தூக்கி போட்டு மண்டை உடஞ்சது இல்லையா, அவரு 2 பேரும் உள்ள ஹாஸ்பிட்டல் வந்துடுவாங்க. வந்துட்டு இங்கே யார் மனோஜ், யார் மனோஜ்னு கேட்கும்போது உடனே நான் தாங்க அவர் அண்ணன், என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது போலீஸ் சொல்லுவார். இங்கே பாருங்க, அவன் யாரையோ துரத்திட்டு போயிருக்கிறான், அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஏட்டையா மேலே கல்லை போட்டு மண்டையை உடச்சிருக்கிறான், அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னும். சார் சார் எல்லாமே பதில் நான் சொல்கிறேன் சார் அப்படிமா. அதுக்கு எஸ்ஐ சொல்லுவார், நீங்கள் பதில் சொல்லக்கூடாது, மனோஜ் தான் பதில் சொல்லணும், அங்கே என்ன நடந்ததுன்னு அவங்ககிட்ட தான் நான் கேட்குறேன், இது ஒரு ஃபார்மாலிட்டி தாங்க, ஒன்றும் பயக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. மனோஜ், நான் தான் எஸ்ஐ வந்திருக்கேன், சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சொல்லுவா, சார் இவனை யாரோ தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க, அவனை கண்டுபிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னு உடனே எஸ்ஐ சொல்லுவார், இவனை யாரும் தள்ளி விடலை, இவனாக தான் போய் வண்டியில் விழுந்தான், அது மட்டும் இல்லாமல் இவன் நிறைய பேரை தள்ளிட்டு போயிருக்கிற, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, எங்கள் கான்ஸ்டபிள் மேலே கள்ள தூக்கி போட்டிருக்கிறான், ஏன் இப்படி போனான்னு தெரியலையே, எதுக்கு மனோஜ் இப்படி ஓடுனீங்க அப்படின்னு உடனே மனோஜ் சொல்கிறான்ப்பா, நான் கதிரை நேற்று பார்த்தேன்ப்பா, எனக்கு தலைவலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வெளியில் வரும்போது கதிர் ஃபோன் பேசிகிட்டே போனான்ப்பா, அவனை துரத்திட்டே போகும்போது தான்ப்பா ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. கதிரா யார், என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் சார், மற்றவங்க வீட்டை அவனோட வீடுன்னு சொல்லி என்கிட்ட 30 லட்ச ரூபா ஏமாற்றிட்டு போயிட்டான் சார், அவனை பிடிக்க தான் போனேன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்டேஷனில் அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி சரி நான் பிடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே முத்து இருந்துக்கிட்டு, ஏன்டா அவள் வண்டி நம்பரை பார்த்தியா அப்படின்னு கேட்பான். இல்லைடா அப்படின்னு. யாரும் அவங்க கூட யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்பான் முத்து. இல்லைடா அப்படிமா. உடனே போலீஸு, ஏங்க நீ போலீஸா நான் போலீஸா, நான் கேட்குற கேள்வியெல்லாம் நீங்கள் ஏங்க கேட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னு உடனே அதுக்கு முத்து சொல்லுவான், டைமிங் மிஸ் ஆயிடுச்சு சார், அதனால தான் நான் கேட்டேன் அப்படிமா. சுருதி இருந்துக்கிட்டு, கம்முன்னு இருங்க முத்து, எல்லாமே உங்களுக்கு விளையாட்டு தான், போலீஸ் இப்போ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க, கண்டிப்பாக அவனை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க சரியா முத்து, சரி நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடலாமா அப்படின்ட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே விஜயாவும் அண்ணாமலையும் கிளம்பும்போது, ஏங்க எங்கேங்க மீனா, சாப்பாடு எங்கே இன்னும் ரெடி பண்ணல, நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, இரு ரவியும் சுருதியும் வந்துடுவாங்க, நம்ம எல்லாமே கிளம்பிடலாம் அப்படிங்கும்போது விஜயா மீனா மீனான்னு கத்திட்டு போவான். ஆனால் அங்கே மீனா இருக்க மாட்டான். இவளுக்கு இப்படி தாங்க, நீங்கள் செல்லம் கொடுத்து அவளுக்கு ரொம்ப லொல்லு அதிகமாக போயிடுச்சு, சாப்பாடு நேரமாக செஞ்சு வச்சா எடுத்துகிட்டு போகலாம்ல, ஆனால் இவன் எங்கேயோ போயிட்டா அப்படின்னு உடனே ரவியும் சுருதியும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே இன்றைக்கி இந்த நாடகம் முடியுதுங்க. நாளைக்கு நைட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிற
அப்படிங்கிறது நாளைக்கு காலையிலேயே நம்ம சேனலில் வந்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.